நல்லா ஜாலியாக இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கஷ்டமாக இருந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மலைகளுக்கெல்லாம் வாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி பாலமலையில் இருக்கிற சித்தேஸ்வரர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மலை மொத்தம் 4250 அடின்னு சொல்கிறாங்க. சித்தேஸ்வரரை பார்க்கறதுக்கு மொத்தம் 4 பாதையில் வழி இருக்கு. அந்த 4 பாதையில் நம்ம போகிற இந்த பாதை தான் ரொம்ப கஷ்டமான பாதை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குழுவில் சேரலன்னா மறக்காமல் சேர்ந்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் 5 மணிக்கு மேட்டூர் பஸ்ஸை பிடிச்சி இப்போ நெருஞ்சிப்பேட்டைங்கிற ஊரில் வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் பாலமலைக்கு எப்படி போகணும்னு நெருஞ்சிப்பேட்டை கிராம மக்கள்கிட்ட கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 மணி. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா சித்தையன் நகர்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம். இந்த போர்டு போகிற பாதையில் நம்ம போனால் நம்ம பாலமலைக்கு போகலாம். உங்களால் இப்போ அந்த பாலமலையை பார்க்க முடியுது. பாதி பேர் பார்த்தீங்கன்னா காரில் வந்தாங்க. அவங்கள வந்து அங்கே மேலே நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம கூட வந்து ஒரு 10 பேர் போகிறாங்க. அவங்க மட்டும் நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் விடிஞ்சதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பித்தோம். இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வழி. அந்த 4 வழியில் நாங்கள் இன்றைக்கி போகிற மலைப்பாதை தான் ரொம்பவும் கடினமான செங்குத்தான மலைப்பாதை. நாங்கள் போகிற ட்ரெக்கிங் எல்லாமே மிகவும் கடினமான மலையேற்றமாக தான் இருக்கும். நீங்களும் எங்களை மாதிரி ட்ரெக்கிங் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்புறம் குமாரபுரத்தில் என்ஜாய் பண்ணிட்டு யார் முதல்ல சிரிக்கிறாரோ நல்லா அனுபவிக்கிறாரோ. இங்கே வந்து விநாயகர் இருக்காரு. நம்ம இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாங்க. இதுதான் நம்ம வந்த பாதை. இந்த பாதை வந்து ஒரு 10 நிமிஷம் மலை ஏறினதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது. இங்கே இருக்கிற சிவன் தான் மேலே சித்தேஸ்வரராக காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவிலில் மட்டும்தான் சிவனும் பெருமாளும் ஒரே கருவறையில் காட்சி அளிக்கிறாங்க. நீ என் கூட வரியா? பாப்பலாம். நம்ம வந்து மலை ஏற ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷமாகவே செங்குத்தாக தான் ஏறிட்டுருக்கோம். மலை ஏறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மட்டும் செங்குத்தாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சமதள பகுதியாக போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள் மக்களே, தமிழரசி அம்மா எவ்வளோ ஸ்பீடாக ஏறி போகிறாங்கன்னு. இன்னும் பாதி பேர் வந்து கீழே வந்துட்டுருக்காங்க. இந்த மலை ஏறத்துக்கு கிட்டத்தட்ட 4 வழி இருக்குது. ஆனால் எங்கள் வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் டீம் மட்டும்தான் இந்த மாதிரி கடினமான மலையேற்றத்தை வந்து விரும்புவாங்க. வலிக்குது இவ்வளோ தூரம் நடந்து அப்படின்னு யோசித்தோம். அவ்வளோதான், கால் ரொம்ப வலிக்கும். அந்த வலி அப்படியே இருக்கும். ஒரு வாரம் அந்த வலி அப்படியே இருக்கும். அடி ஏற கூட இறங்குறது தான் எப்படி பயணம் எப்படின்னா இருக்கு? ஏற ஆரம்பிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இல்லை. இட்டா நீ ஏற தெரியும் எப்படி இருக்குன்னு. வாங்க வாங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்காம தெரியுதுண்ணா. போகும்போது இல்லைதப்பா பையன் வாங்கிக்கிட்டோம். பாவம், நானே ரொம்ப சொன்னேன். அதுவும் கால் தேர முடியாமல் இருந்துச்சு. நல்லா ஆயிடுச்சாப்பா? பரவாயில்ல. இன்னும் நிறைய பேரை காணும். இன்னும் 4 மலை ஏறணுமா? ஆமாம், நல்லா ஜாலியாக இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கஷ்டமாக இருந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மலைகளுக்கெல்லாம் வாங்க. இந்த இடம் பயங்கரமாக அழுக்குது. பார்த்து வரணும். பின்னாடி வராங்களா? பார்த்து வர சொல்லு. இந்த இடம் பயங்கரமாக அழுக்குது மக்களே.
இங்கே பாருங்களேன், கண்ணுக்கே தெரியல எவ்வளோ பெரிய பள்ளம்னு. பார்த்து வாங்க எங்களா, காமி இந்த பள்ளத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. வாங்க. மக்களே, ரொம்ப நேரமாக நாய் கத்திட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே பாருங்களா ஒரு வீடு இருக்குது. அங்கே வந்து மக்கள் போயிருக்காங்க போல இருக்குது, எங்கள் டீமில் இருக்கவங்க. அதான் வந்து நாய் கத்திட்டுருக்கு. அது வந்து மலைவாழ் மக்களோட வீடு. அதுதான் குருவாயூரட்டின்னு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது. பார்த்தா அவங்க உடம்புல கிழிக்குது நிறையா. போக பார்த்தீங்கன்னா பாதை வந்து ஒரு மாதிரியாக போகுது, குறுக்கலாக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடையூறாக இருக்குது. உடம்பெல்லாம் கிழிக்குது செடி. இங்கே பாருங்கள், காட்டு நாயா முள்ள மன்றியான்னு தெரியல, ஏதோ நோண்டி வச்சுருக்கு நிறையா. நைட் நேரத்தில் தான் வருது. பார்த்துமா இந்த காட்டு நாய் இருக்குல்ல, அதுவும் இப்படி நோண்டும். எங்கேயும் தோண்டி வச்சிருக்கேன். அவ்வளோதான், நல்லா இருக்கு. போங்க போங்க போங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தான் வழி மாறி போகிறாங்க. எங்களுக்கும் பின்னாடி வந்தவங்களே இந்த இடத்துல வந்து வழி மாறி போயிட்டாங்களாம். நாங்கள் மலையேறினதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. இந்த இடத்து பேர் பார்த்தீங்கன்னா மொட்டை மலை. இங்கே வந்து நிறைய பேர் வந்து நைட்டில் தங்குவாங்களாம். நீங்கள் வரும்போது ரொம்பவும் பார்த்து ஜாக்கிரதையாக இந்த அம்புக்குறி போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதன் வழியே நீங்கள் வாங்க. இல்லைனா நீங்களும் வழி மாறி போயிடுவீங்க, வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. இந்த இடத்துக்கும் அந்தாண்ட தான் குருவாயூரட்டின்னு அந்த மலைப்பகுதி இருக்குது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைப்பகுதியில் தான் அந்த ஜீப்பில் வர்றவங்களாம் வருவாங்களாம். அந்த பச்சை கலர் பில்டிங் தெரியுதா? ஆமாம், டவர். ஆமாம், அதான் தெரியுதா? ஜூம் பண்ணிக்க. இதில் ஜூம் பண்ணாலும் வீடியோவில் தெரியாதுண்ணா. மக்களே, அந்த இடத்துல தான் கோவில் இருக்குது. மேலே போய் எடுக்கலாம். எதுக்கு? அழகாக இருக்கு. இறங்க வேண்டிய பாதை இந்த பக்கம். இருங்க, வீட்டில் நான் எடுக்கிறேன். அங்கே பாருங்க, அதுதான் மலைவாழ் மக்களோட வீடு. நம்ம வந்து இப்போ அங்கே போகணும். அங்கே பாருங்க, அங்கே தான் சித்தேஸ்வரர் இருக்கார். எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 6 மலை ஏறிட்டோம், இன்னும் ஒரு மலை தான் ஏறணும். அந்த ஒரு மலையை மட்டும் ஏறிட்டோன்னா சித்தேஸ்வரரை பார்த்துடலாம். வாங்க போகலாம். இன்னும் நிறைய பேர் இப்போ தான் வராங்க. பாதி பேர் வந்து மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. மக்களே, எனக்கும் பின்னாடி பாருங்கள், மேட்டூர் டேமில் ஓடுற காவேரி ஆறு தெரியுதுங்களா. நம்ம இப்போ அந்த இடத்துல இருந்தால் இங்கே வந்திருக்கோம். நம்ம இன்னும் அங்கே மேலே போகணும். மொத்தம் 6 மலையை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு மலையை மட்டும் ஏறினா சித்தேஸ்வரரை பார்த்துடலாம். வானத்துக்கிட்ட வந்தாச்சு. இதான் குள்ள மனிதர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமதள பாதை வரும். இந்த மாதிரி சமதள பாதை வந்தாலே நம்ம வந்து கோவில் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு அர்த்தம். கிணத்துட்ட வந்தாச்சேப்பா மக்களே, ஒரு வழியாக நம்ம கிணத்துட்ட வந்தாச்சு. இங்கே நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டு போக வேண்டியதுதான். அங்கே பாருங்கள், மண்டபம் மாரி. இந்த இடத்துல தான் வந்து சமைப்பாங்க போல இருக்குது. நீச்சல் தெரிகிறவங்க தைரியமாக போகலாம். யாருக்கு நீச்சல் தெரியும்? உனக்கு நீச்சல் தெரியுமா? அல்லிப்பூ பறிக்கலாம்ல? சின்னசா எனக்கு வந்து தெரியாது. ஒன்றும் அல்லிப்பூலாம் இருக்குங்க. எவ்வளோ சரியான ஆழமாக இருக்கும் தண்ணி. நல்லா நிறையா கிடக்கு பாருங்க. பக்கத்துலேயே சாப்பிட்றது. ஆன்ல தானே இருக்கு. ஆன்ல தானே இருக்கு. ஏன் பூட்டாத? தெரியாது. உடம்பு வரைச்சு
எங்க எல்லாருக்கும் தமிழரசி அம்மா வீட்டிலே சமைச்சு எடுத்துட்டாங்க. நாங்க குளிச்ச இந்த கிணத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஃப்ரீசர்ல வச்சு ஐஸ் தண்ணி மாதிரி இருந்துச்சு. ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு ரொம்பவும் பலனா அந்த வழியே இல்லாம போயிடுச்சு. என்ன என்ன ஐட்டங்களோ வீட்டில் பஸ்ஸில் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். செஞ்சிடாம இந்த தண்ணி கொஞ்சம் ஓவர் சில்லு. கூட்டெல்லாம் கிடையாது, குழம்பு பாருங்க மக்களே, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. சாப்பிட்றவங்களுக்கு ரெண்டா தின்னதை கொண்டு வந்துருக்காங்க. யாருக்குமே அப்படி தானே பாருக்கான். பங்கிட்டோம்னா ஒரேடியாக பங்கிருந்தான். கல்பாசி பிரியாணியில் போடுவாங்க எல்லாரும் பார்த்து கல்பாசி சுரண்டி இட்டு வந்திருக்காங்க. அங்கிருந்து நானும் சாப்பிடுவேன். சாப்பிட மாட்டேன், நாங்களும் சாப்பிட மாட்டோம். அப்படியா போகும்போது என்ன சாப்பிட போறேன். நாங்க முதல்ல கிணத்துக்கு வந்ததுனால நாங்க ஒரு குழியில போட்டு சாப்பிட்டுட்டு நாங்க சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா 3 விநாயகர் சிலை இருக்கு. இந்த 3 விநாயகர் சிலையும் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், ஆடின கோலம்னு 3 கோலத்துல வந்து இங்க விநாயகர் காட்சி கொடுக்குறாரு. நாங்கள் அழகாக சாப்பிடாமலே மேலே போயிட்டு சித்தேஸ்வரர் கோயிலில் சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு மலை ஏறினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப படிகள்லாம் அதிகமாக இருந்துச்சு. எங்களால் மலை ஏறவே முடியல. நாங்கள் முன்னாடி மலை ஏறி வந்ததுக்கும் இப்போ மலை ஏறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. எங்களால் மலை ஏறவே முடியலங்க. ரொம்பவும் கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தமிழ் செம்மாவில் ஏற முடியலங்க. அங்கே பாருங்க, அதான் மேட்டூர் டேம் தெரியுதுங்களா? நம்ம இப்போ பல போராட்டங்களை கடந்து பாலமலையில் இருக்கிற சித்தேஸ்வரர் கோவிலை பார்த்தாச்சு. சித்தேஸ்வரர் யாரு, அவர் எப்படி இந்த இடத்துல வந்து அவதரிக்கப்பட்டார்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன கோவில் தாங்க இது, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். நம்ம ஒரு வழியா சித்தேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க. கோவில் வந்து அந்த கருவறை இருக்கிற மட்டும்தான் இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் எக்ஸ்டன் முன்னாடி மண்டபம் எக்ஸ்டன் பண்ணாங்க. இந்த செட்டு வந்து இப்போ 1 இயருக்கு முன்னாடி போட்டிருக்க முன் செட்டு. நீங்கள் எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நான் இதோட 4 டைம் வந்திருக்கேங்க. ஆமாம். நீங்கள் எங்கே எந்த ஊர்? நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அந்தியூருங்க. இந்த கோவிலோட வரலாறை கேட்டவுடனே ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாருமே ஒரு மரவள்ளி கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு வந்து தோண்டி எடுப்பாங்களாம். அந்த மாதிரி தோண்டி எடுக்கும்போது தான் ஒரு கல் இருந்திருக்கு. அந்த கல்லில் கடப்பாறை பட்ட உடனே அதுலேருந்து பாலாக வந்திருக்கு. அந்த கல்லு தாங்க சுயம்புலிங்கமாக இருக்கிற இந்த சித்தேஸ்வரர். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் மலைவாழ் மக்களுக்கு தெய்வமாக இருக்காரு இந்த சித்தேஸ்வரர். இந்த கோவில் கருவறை உள்ள மொத்தம் 3 தெய்வங்கள் இருக்கு. சிவன், விஷ்ணு, பிரம்மர்னு 3 பேர் இருக்காங்க. இந்த கோவிலுக்கு புரட்டாசி மாசத்துல நிறைய வந்து பக்தர்கள்லாம் வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் சனிக்கிழமை மட்டும்தான் திறந்திருக்கும். நீங்க மற்ற நாட்கள்லாம் வரீங்கன்னா இந்த கோவில் வந்து திறந்திருக்காது. இந்த கோவிலை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை வந்து பாருங்க. இந்த சேனல்ல முழு விளக்கமா கொடுத்துருப்பாங்க. நீங்க பாக்குற இந்த சிலைகள் எல்லாமே நம்ம வேண்டுது நடந்தா நேர்த்தி கடனை எடுத்து வைக்கிற சிலைகள். இந்த கோவிலுக்கு வந்து நீங்க வேண்டுத நடந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து சிலைகள்லாம் எடுத்து வைக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நாங்கள் அடுத்த மலையேற்றம் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நம்ம வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் டீம்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு அழகான மலையேற்றத்தில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பத்தி ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க.